நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லாவோட்ஸ் உடைய 38வது பாடல், இருப்பில் இருத்தல் மாயை விலகுதல். The master doesn't try to be powerful, thus he is truly powerful. The ordinary man keeps reaching for power, thus he never has enough. The master does nothing, yet he leaves nothing undone. The ordinary man is always doing things, yet many more are left to be done. The kind man does something, yet something remains undone. The just man does something and leaves many things to be done. The moral man does something, and when no one responds, he rolls up his sleeves and uses force. When the toe is lost, there is goodness. When goodness is lost, there is morality. When morality is lost, there is ritual. Ritual is the husk of true faith, the beginning of chaos. Therefore, the master concerns himself with depths and not the surface, with the fruit and not the flower. He has no will of his own. He dwells in reality and lets all illusions go. 38வது பாடல் அதி முக்கியத்துவம் வாய்ந்த பாடல். இன்றைக்கு நம்மளுடைய சமூகத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களும் எப்படி அதிகாரத்திலிருந்து சடங்கு முறைகள், அதாவது நம்முடைய மையத்திலிருந்து இருப்பிலிருந்து விலகி வருவதால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு ஒன்று இந்த உலக நடைமுறைகளை சமூகத்திலும் கலாச்சாரங்களிலும் சட்டங்களிலும் ஆன்மீக மத சட்டங்களிலும் இருக்கிற அவலங்களை அதை சொல்றாரு. மையத்திலிருந்து விலகுதால் எவ்வளவு பெரிய நிகழ்வுகள் வருது, மையத்தில் இருப்பதால் என்ன விளையுது அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. The master doesn't try to be powerful, thus he is truly powerful. குருவானவர் மிகுந்த பலசாலியாக இருப்ப விரும்பவில்லை, ஆனால் அதனாலேயே எந்த முயற்சியும் பண்றதில்ல பலசாலியாக பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு. அதனாலேயே அவர் பவர்ஃபுல்லா இருக்கார். The ordinary man keeps reaching for power and thus he never has enough. சாதாரண மனிதன் தான் அதிகாரம் உள்ளவனாக மாற வேண்டும், ரொம்ப அதிகமா ஆற்றல் உள்ளவனாக பலசாலியா இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனா அதனாலேயே அவனுக்கு அது கிடைக்க மாட்டேது. The master does nothing, yet he leaves nothing undone. குருவானவர் எதையும் செய்வதில்லை, ஆனாலும் எதுவும் செய்யப்படாமல் இல்லை. The ordinary man is always doing things, yet more are left to be done. சாதாரண மனிதன் எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம கூட பாத்தீங்கன்னா எப்பயுமே வேலை இருக்குன்னு, ஆனா நிறைய விஷயம் முடியாமே இருக்கும், உற்றுப்படாமலே இருக்கும். The kind man does something, yet something remains undone. நல்ல மனிதன் சில விஷயங்களை செய்வான், சில விஷயங்கள் செய்யப்படாமல் இருக்கும். The just man does something and leaves many things to be done. நேர்மையானவன் சொல்லக்கூடிய மனிதன் நிறைய விஷயத்த செய்வான், அதனாலே நிறைய விஷயம் முடிக்கப்படாமலே இருக்கும். The moral man does something, ஒழுக்கமான மனிதன் சில விஷயத்த செய்யறான், and when no one responds, நான் ஒழுக்கத்தை பத்தி சொல்றேன், நான் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு எல்லாரையும் ஒழுங்கா இருக்குன்னு சொல்றவன் இது சொல்லும் போது யாரும் கேட்கலைன்னா he rolls up his sleeves and uses force. அவன் என்ன பண்றான்னா சட்டையை மடிச்சு விட்டுட்டு போய் அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாரையும் ஒழுக்கத்துக்கு வாங்கன்னு சொல்லி அடிக்க போறான், இல்லாட்டி அதிகாரத்தை பயன்படுத்துறான். when the toe is lost, மேல சொன்ன விஷயங்கள்லாம் எப்படி முதல் விஷயம் நம்ம பவர்ஃபுல் ஆகணும்னு ஆசைப்பட தேவையில்லை, அதிகாரமா இருக்கிறவங்க ஆசைப்பட தேவையில்லை. குருவானவர் எதையும் செய்வதில்லை, அதனாலே எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. குருவானவர் அதிகாரத்தை நோக்கி போவதில்லை, அதனாலே அதிகாரம் மிக்கவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் ஆர்டினரி மேன், சாதாரண மனிதன், நல்ல மனிதன், நேர்மையான மனிதன், ஒழுக்கமான மனிதன், இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் நல்ல மனிதன், நேர்மையான மனிதன், ஒழுக்கமான மனிதன் சட்ட திட்டங்கள், இந்த சமூகம் கொடுத்த குறியீடுகள், இந்த பிரபஞ்சம் இட்ட குறியீடு. பிரபஞ்சத்தை நுட்பமாக தெரிந்தவன், தன்னை தெரிந்தவன், அவன் குருவாக இருக்கிறான். யாருக்கு நிறைய பேர் குருவா இருக்குன்னு அவசியம் கிடையாது. தனக்குத்தானே குருவாக இருப்பதும் ஒரு குரு தான். குரு தன்னைத்தானே வழிகாட்டிக் கொள்பவர், தன்னைத்தானே வழி நடத்தி கொள்பவர். When the toe is lost, வெளியை மறந்து விட்டால் there is goodness. வெளியை மறக்கும் போது நல்லது வருது. When goodness is lost, அதாவது நல்லது மறந்த போது இல்ல காணாம போன பிறகு ஒழுக்கம் வருது, there is morality. When morality is lost, there is ritual. ஒழுக்கம் போயிடுச்சுன்னா சடங்குகள் வருது, there is ritual. Ritual is the husk of true faith. ரிச்சுவல்னா என்ன, சடங்குகள் என்னன்னா உண்மையான நம்பிக்கையின் பதர். அதாவது யார் ரிச்சுவல் பண்ணுவாங்க, யார் சடங்குகள் பண்ணுவாங்க, அதாவது மூட நம்பிக்கை எல்லாம் பண்ணுவாங்கன்னா தோவை விளங்கி கொள்ளாதவர்கள் இந்த வழியில வருவாங்க. நல்லது கெட்டதை பத்தி சொல்றவங்க, ஒழுக்கத்தை பத்தி சொல்றவங்க, சடங்கு முறையெல்லாம் சுத்தி சொல்றவங்க எல்லாம் யாரு அப்படின்னா
அது ஒவ்வொரு கிரேடேஷன். நல்லதை பத்தி பேசுறவங்க அது வெளியே மறந்தவர்கள். வெளிக்கு அடுத்து நல்லது, நல்லதுக்கு அடுத்து ஒழுக்கம், ஒழுக்கத்துக்கு அடுத்து சடங்கு. எல்லா சடங்கு முறைகளும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியது, விளைவை ஏற்படுத்தக்கூடியது, குழப்பத்தை மனதில் இருத்தக்கூடியது, பயத்தை தூக்கக்கூடியது. Therefore, the master concerns himself with the depth and not the surface. தூவை மறந்ததுனால நல்லது வருது, நல்லதை மறந்ததுனால ஒழுக்கம் வருது, ஒழுக்கத்தை மறந்ததுனால சடங்கு வருது, சடங்கு வந்ததுனால குழப்பம் வருது. இதெல்லாம் தெரிந்த குருவானவர் வாழ்க்கையின் ஆழத்தை பார்க்கிறார், வாழ்க்கையின் மேம்போக்காக பார்ப்பதில்லை. அவர் கனியை பார்க்கிறார், மலரை பார்ப்பதில்லை. He has no will of his own. அவருக்குன்னு சுய ஆதிக்கம் கிடையாது, அவருக்குன்னு உறுதிப்பாடு எதுவும் கிடையாது. இதுதான் செய்யணும், அதுதான் செய்யணும், நான் தான் முக்கியம் அப்படின்ற எந்த விதமான ஒரு உறுதியும் அவர்கிட்ட கிடையாது. He dwells in reality. அவர் யதார்த்தத்தில் இருக்கிறார், அவர் இருப்பில் இருக்கிறார், இருப்போடு இருக்கிறார். இருப்பில் இருப்பதால் அவரிடத்தில் மாயை இல்லை. எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிகழ்வுகள் நடக்குது, முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில இது அப்படியே நடந்துகிட்டே வருது. எப்படி நடந்துட்டு வருதுன்னா, சமூக சட்டத்திட்டங்கள், கட்டுப்பாடுகள் எல்லாம் தனி மனிதன் இருப்பிற்கு எதிரானது, தனி மனிதன் இருப்பின் சுதந்திரத்துக்கு எதிரானது. இதுதான் இந்த கவிதை சொல்லுது. He dwells in reality and lets all illusion go. அவர் இருப்பில் இருப்பதால் மாயை அவரிடத்தில் இல்லை. யதார்த்தமா பார்க்கிறேன்.